என்னோட ஃப்ரெண்டு டாக்டர் ஹரிநாத் பதாமி கேவ்ஸ்ல கிடைச்ச ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பழங்கால சிற்பத்தை எனக்கு அனுப்புனாரு. இத பாருங்க. இதுல உங்களுக்கு என்ன தெரியுது? இது ஒரு கருவை பத்தின கார்விங், அதாவது அம்மாவோட கருப்பையில இருக்கிற குழந்தை பத்தி முக்கியமான மெடிக்கல் இன்ஃபர்மேஷனை ரிவீல் பண்ணுது. இது என்ன காட்டுது? சைல்ட் பர்த் நேரத்துல பேபி எப்படி பொசிஷன்ல இருக்கும்னு. முதல் பொசிஷன் நார்மல் பொசிஷன், ஹெட் ஃபர்ஸ்டா வெளியே வர்ற பொசிஷன். பேபி பொதுவா இப்படித்தான் பிறப்பாங்க. இதுக்கு செஃபாலிக் பொசிஷன் சொல்லுவாங்க. ஆனா இங்க இன்னொரு பொசிஷனும் காட்டப்பட்டிருக்கு. கவனிச்சு பாருங்க. இது பிரீச் பொசிஷன், அதாவது கால்கள் முதல்ல வெளியே வர்ற பொசிஷன். சில கேசஸ்ல பேபிஸ் ஃபீட் ஃபர்ஸ்ட் வெளியே வர மாதிரி பிறப்பாங்க. அந்த எக்ஸாக்ட் ஃபீட்டல் பொசிஷனும் இந்த சிற்பம்ல செதுக்கப்பட்டிருக்கு. ஆனா ஒரு நிமிஷம் இது ஃபீட்டஸ் பொசிஷன்ஸ் இல்லாம வளர்ந்த ஆண்களை மட்டும்தான் காட்டுதா? இல்ல. இத பாருங்க. இது என்ன? இது அம்பிலிக்கல் கோட். ஆமாங்க, ஃபீட்டஸ்க்கு கூட அட்டாச் ஆகியிருக்க அம்பிலிக்கல் கோடு தான். இதை ஆர்கியாலஜிஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த சிற்பம் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அதாவது பழங்கால இந்தியர்கள் இதை சுமார் 1400 வருஷங்களுக்கு முன்னாடியே இதை செதுக்கி இருக்காங்க. டாக்டர் ஹரிநாத் ஒரு மெடிக்கல் டாக்டரா இருக்கிறதுனால தான் இதை இவ்வளவு கிளியரா டீகோட் பண்ண முடிஞ்சது. அதனால தான் நான் எல்லா எக்ஸ்பர்ட்ஸ்களையும், டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், சயின்டிஸ்ட் எல்லாரையும் ரிக்வெஸ்ட் பண்றேன். பழங்கால இந்திய கோவில்களுக்கு போங்க. கோவில்களுக்குள்ள நிறைய சயின்டிபிக் இன்ஃபர்மேஷன் மறைஞ்சிருக்கு. இந்த பழங்கால சைட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணினா அதையெல்லாம் நாம வெளியே கொண்டு வர முடியும்.